மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும். எப்பா யாரா மன்னவனானாலும் சாமி மன்னவனானாலும் ஐயா பசி தாழ முடியல ஐயா. சாமி மன்னவனானாலும் ஐயா பசி சோறு போடுங்க. எப்பா பணம் 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 தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம், தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. ஏன்பா பணமும் வேண்டாங்கிற? இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல. ஐயோ ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா. எப்பா நான் போறேன். அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான். நான் எங்க போறது? வேணாண்டா எப்பா வேணாம். சரி என் கூட வர்றியா? சோறு போட சொல்றேன். வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும். 2 மைல்ஸ். சோறுன்னா 10 மைல் பரப்பேன். இப்போ எப்பா டேய் அழைச்சிட்டு வா. தோழரே பார்த்து பிடிச்சுன்னு போங்கடா. எப்பா டேய் முள்ள முள்ள தம்பி ஸ்பீடு முள்ளமா போடா. எப்பா டேய் என்ன 8 அணா கொடுக்குற? இன்னும் 2 அணா சேர்த்து விடு நைனா. ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே? அதிகமா கேக்குறிய? என்ன நைனா உச்சி வயல்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். மனசு வந்து 8 அணா கொடுக்குறிய. நல்லா இருக்கா? இல்ல சொல்ற உனக்கே நல்லா இருக்கா? டேய் 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 ஏன்டா சண்டை போடுற? கொடுத்ததை வாங்கிட்டு போடா. ஏன்டா சண்டை? சும்மா கடடா பிச்சைக்கார பையன. பாத்தியா பாத்தியா பிச்சைக்கார பையன்றான். பாரியா பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான். பொட்டி தூக்கின்னு வந்து 8 அணா வாங்குறான். பிச்சைக்கார பையன் ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான். உன்னை விட பெரியவன் தான் போட. டேய் நீ இப்படி பேசுறதுனால தான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. போட பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அது அக்கினி பகவான், அதனால கன்னத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பான வாயிலையும் வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி. அவன்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறாடா? சாமி மகா திமிரு பிடிச்சவன். டாய் எங்க தெரு பகவானா உன்னை கவனிச்சுக்கிறான். ஆமா பாத்தியாப்பா அவன் உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே 8 அணா கொடுக்குற? 4 அணா கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட 4 அணா கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பான்ல. எடுத்த உடனே 8 அணா கொடுக்குறேன். அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோத்தை போட்டு போறேன். எப்பா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன். சரி சரி சோறு போடுறதும் போடுறேன். கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சப்பா. அடடே நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. என் வீட்டுல பச்சியமா இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். அடிச்சாங்க திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏப்பா கோச்சுக்காத. உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா. கோச்சுக்காதராப்பா. இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது 2 விஷயத்தை போட்டு விடுறாப்பா. நான் போறேன். எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எப்பவும் நமக்கு ஏன் இந்த வம்பு? நமக்கு ஏன் வம்பு? I love you. ஏய் நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. நீ ஒருத்தன் தாண்டா போய் சொல்றேவா. எப்பொழுது வந்தீர்கள்? இப்பொழுதுதான். விஷயம் தெரியுமா? என்ன? காந்தா இறந்து விட்டார். இறந்து விட்டாரா? காந்தா இறந்து விட்டார். காந்தா
இறந்து விட்டார். ஐயா ஐயா, யார் இறந்தாள்? ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒரு செத்து போயிட்டான். இறந்து விட்டாளா? சண்டாளி குலைந்தாளா? இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன். இனி நான் நிம்மதியுடன் சாவேன். எனக்கு துரோகம் செய்தவள் இறந்தாள். இவன் யார் அவன்? அது சரி, மோகன் என்ன ஆனா தெரியுமா? மோகன் யார்? மோகன் ஒன்றவே புரியவில்லை. ஐயா ஐயா, உங்கள் பெயர் என்ன? என் பேர் எதுவா இருந்தா உனக்கு என்னப்பா? தயவு செய்து சொல்லுங்க, உங்கள் பெயர் என்ன? பாலு. 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 அந்த அம்மா பெயர் என்ன? சந்திரா. 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 சந்திரா, என் மனைவி சந்திரா. யாரப்பா நீ? யார் நீ? நான் தானடா மோகன். 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 எப்படி இருந்த உடம்பு எப்படி ஆகிவிட்டது? தொடாதே. 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 தொடாதது தொடாமலே போகட்டும். காமநோய் பிடித்து கண்ணை இழந்து நிற்கும் இந்த கசடனை கண்டதும் காதலிக்கிறாயா? பொழுதெல்லாம் போகட்டும், இனியாவது நான் ஒன்றுபட்டு வாழ்வோம். சந்திரா, சந்திரா, வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாத நீ இவ்வளவு நாட்களுக்காக என்னை கண்டதும் எப்படி ஏனும் அதை அடைய விரும்புகிறாய்? தாசிகள் உதரத்திலே ஊறிய இந்த உடல் இனி உன் இன்ப வாழ்க்கைக்கு ஏற்ற நிலைமையில இருக்குமா என்பதை எண்ணிப்பார். வேண்டாம் 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 வேண்டாம். பரத்தையர்கள் கொடுத்த பரிசடி எனக்கு இந்த நாட்டிலே. நீ போட்ட பிச்சை சோத்தை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள், தலையிட்டே நிற்க முடியாத இந்த கால்கள், இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு, அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர், இவைகளினா உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா? என்னால் யோசித்துப் பார். வேண்டாம், நான் சொல்வதை போல் செய். மனமாற சொல்லுகிறேன், மனமாற சொல்லுகிறேன். நீ பாலுவையே மணந்து கொள். வேண்டாம் மோகன், வேண்டாம் மோகன். மக்கள் ஏசுவார்கள் மோகன். மக்களை பற்றி கவலைப்படாதே பாலு. அதுவும் இந்த நாட்டு மக்களை பற்றி என்றுமே கவலைப்படாதே பாலு. ஆரம்பத்திலே தூற்றுவார்கள், பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள். என்னுடைய அனுமதி. கொண்டு வா உன் கையை. தடை செய்யாதே. கொண்டு வா உன் கையை. கொண்டு வா சந்திரா, உன் கையை கொண்டு வா. கொண்டு வா. இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன். இனி நான் நிம்மதியுடன் சாவேன். என் வேலை முடிந்து விட்டது. என் வேலை முடிந்து விட்டது. ஐயா பெரியவர்களே, மதத்தை காக்க புறப்பட்ட மதிவாணர்களே, சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே, என் தாய்மார்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா? 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 தமிழ் மறையிலே பிறந்த ஒருவனும் இதை குற்றம் கூற மாட்டான். குற்றம் கூற மாட்டான். இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு முழக்கயத்திலும் தங்கள் ஆவியை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இனியாவது அந்த கொடுமை நீங்கட்டும். அழுது அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவலை பெண்கள் வாழ்க்கையை தலைக்கட்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனிமேலாவது நிற்கட்டும். பாலு, எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய். எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு. என்ன செய்ய வேண்டும் மோகன்? பாலு, இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதிலே வையடா பாலு. அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும். உன்னை போன்ற உத்தமர்கள் பார்த்து காரி அதன் முகத்திலே துப்பட்டும். சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கட்டும். காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும். வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும். வெய்யடா பாலு, வெய் வெய். அவ்வளவுதான், என் வேலை முடிந்து விட்டது. நான் போகிறேன். எங்கே போகிறாய் மோகன்? எங்கே போகிறாய்? எங்கே தான் போகிறீர்கள்? எங்க போகிறேன்?
இந்த நிலையில எங்கே போகிறேன் என்றா கேட்கிறாய் என்னை? எங்கே போகிறேன் தெரியுமா? என்றும் திரும்பி வர முடியாத திவ்ய கஷேத்திரத்துக்கு. அங்கே என்னை போன்ற காமலீலை கலைஞர்களின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தலைமை தாங்க ஐயா, நாகரீக உலக வாலிபர்களே, கயவர்தம் சீடர்களே, தாசி லோலர்களே, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். உங்கள் மனங்களை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டு பேசவிடே கதி என்று இருக்கும் ஆசை விரும்புகளே, உங்கள் வரவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். அங்கே தலைமை தாங்க வந்து சேருங்க. வா, என் கதையை இந்த நாட்டிலே தினந்தோறும் சொல். திருந்தட்டும் மக்கள். என் கதையை பட்டி தொட்டிகளிலே சொல், பல நகரங்களிலே சொல். உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதை.